தப்பு பண்ணவங்களாம் இன்னும் தைரியமா வெளியே சுத்திட்டு இருக்கப்ப பாதிக்கப்பட்ட நான் ஏன் பயந்து போய் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கணும்? நான் தைரியமா படிக்க போறேன். இதுதான் என் தலையெழுத்து. இனிமே யாராலையும் மாத்த முடியாதுன்னு நினைச்சேன். கருப்புசாமி என் கண்ணை திறந்து சீமானந்த காட்டிட்டாரு. இந்த ஒத்த விரல் என் வாழ்க்கையவே மாத்தும் அப்படின்ற பேராயுதம்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உள்ள போற எல்லா ஓட்டும் கூட்டணி அரசியலுக்கும் இல்ல, கவர்ச்சி அரசியலுக்கும் இல்ல. என்னை மாதிரி இளைஞர்களை இனிமே பேசி ஏமாத்த முடியாது, எதையும் காட்டியும் மயக்க முடியாது. எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடந்துடக்கூடாது. அதனாலதான் என் ஓட்டு, எங்க அம்மா ஓட்டு, என்னை மாதிரி எல்லார் ஓட்டும் இனிமே எங்க வாழ்க்கையை பத்தி நினைக்கிற நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு மட்டும்தான். பாத்தாடா கருப்பு படிச்ச பிள்ளைகளா? படிச்ச பிள்ளைகள விவரம் ஆயிடுச்சு. ஆமா, என் வருங்கால பிள்ளைகளை நீ ஏமாற்ற முடியாதுப்பா. யாரும் ஏமாற்ற முடியாது. தெளிவா இருக்கா? ஆமா, இங்க பாரு, பிள்ளைங்க கூட இனிமேல் ஊருக்குள்ள நாட்டை பாத்துக்கிறோம், நம்ம எல்லைய பாத்துக்கிறோம். ஆமா, ஏப்பா இந்த ஒரு முறை போடுங்கப்பா விவசாயிக்கு ஓட்ட, அப்புறம் பாருங்கப்பா நாட்டை ஐயா கொட்டா. பூரா பிபி வந்த பெரிய கருப்பு பூரா சீக்கிரம் சேர்த்து போங்க. அடினா அடிக்கணும், நிறுத்தின பூரா லோ பிரஷர்ல இருக்கு. வாங்கப்பா, அங்க என்னப்பா பிரச்சனை? கருப்பா சொல்லப்பா, எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க கருப்பா. என்னப்பா? பேசுவீல, நல்லா பேசுவீல, கேளு, பேசு, கேளு. உங்க கேளுமா. அதே என் பிள்ளை பொம்பளை மக்கள் ரெண்டு சின்ன பிள்ளைகளை கொடுத்தது கண்ணீர் கம்பளமா வந்திருக்கா. என்னத்தா ஒரு தைரியமா சொல்லு. அவன் ஆறு எங்களை விட ஓவர் ஆடுறான். சாமி, எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க சாமி. சொல்லுப்பா. அந்த குடிகார பையன் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறான் சாமி. குடும்பக்கார பிள்ளை எதுக்கு தாடிக்கிறான் அவங்க? சாமி, இவன் அடிச்சு கொடுமைப்படுத்துறத பார்த்தா என் படிச்ச பிள்ளை தினம் அழுது மனசுடைச்சு போய் அப்பா குடிக்காதீங்க, அம்மா அடிக்காதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா சாமி, செத்து போயிட்டா சாமி. பிள்ளைய கொண்டிருக்காண்டா கொலகார பிள்ளை. உன்னை விட்டு வருவான். ஏன்டா அந்த பிள்ளை அப்படி கொடுமைப்படுத்துற?